பொன்முடி தீர்ப்பு விவகாரத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், சிபிஎம் செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் பொன்முடிக்கு ஆதரவாக பேசியுள்ளது வெட்கக்கேடானது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு பொன்முடி அவர்கள் மீது. அண்ணன் திருமாவளவன் என்ன சொல்றாரு? நீதிபதியின் மீது சந்தேகம் இருக்கான். பாருங்க, இந்த மாதிரி கஷ்ட காலத்தை தமிழ்நாடு பார்க்க வேண்டிய கட்டாயம். கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க? நீதி வெல்லவில்லையாம். ஏன்னா இதே கம்யூனிஸ்ட்காரங்க, நீங்களாம் கம்யூனிஸ்ட்ங்கிற கம்யூனிஸ்ட்ங்கிற பேரை தயவு செஞ்சு மாத்திரும். கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள், நாங்கள் நீதிக்காக நிற்போம், ஏழைகளுக்காக நிற்போம்னு சொல்லக்கூடிய கட்சிகள் இன்னைக்கு திமுகவுக்கு ஜிங்ஜாங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. சோபாலகிருஷ்ணன் போய் கேட்டீங்கன்னா உடனே எம்எல்ஏ கிளம்பி வருவார். அதுக்காக வேலை. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறதே அண்ணாமலை திட்டம் தான் தமிழ்நாட்டில். அந்த கட்சிங்கிறது ஏழை மக்களுக்கு சர்வ் பண்றது கிடையாது. இன்னைக்கு திருமாவளவன் அண்ணனும் இறுக்கமா உட்காந்துட்டார் சேர்ல. இந்த சேர் விட்டு நாமளை எந்திரிக்கூடாது. இதை போன்ற அபத்தமான ஆர்கியூமெண்ட்டை நம்ம பார்த்ததே கிடையாது. ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தீர்ப்புல மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதே பொன்முடி மீது ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஊர்ஜிதமாய் வந்திருக்கு. இன்னைக்கு இவர்கள் நீதிமன்றத்தையும் நீதிபதியும் கேள்வி கேட்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு தைரியம் இருக்கும், எந்த அளவுக்கு ஊழலை வெளிப்படையாக செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாங்க. இது எங்க போய் தமிழ்நாட்டை நிறுத்த போகுதுன்னு பாருங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.